பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாடு தியானத்துக்காக ஒரு வேத பதிவாசிப்போம். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறேன். அல்லேலூயா. இயேசுநாதர் ஒருவர் தான் நீதியின் பாதையில் நம்மளை நடத்த முடியும், நேர்மையான பாதையில் நடத்த முடியும். இயேசு ஒருவர்தான் நீதியாய், நேர்மையாய், உண்மையாய், பரிசுத்தமாய் நடந்தார். அவர் பாவம் அறியாத பரிசுத்தர். இன்றைக்கு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், கடவுள் பக்தர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். சுருட்டு குடிக்கிறாங்க, சிகரெட்டு குடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, பலவிதமான போதைப் பொருள் வஸ்துக்களை யூஸ் பண்ணுறாங்க. காரணம் அவங்க சொல்கிறாங்க ஆண்மையை அடக்கிக் கொள்வதற்கு அதெல்லாம் செய்யறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசுநாதர் இந்த பாவங்களை ஒன்றையும் செய்யவில்லை. அவர் முழுக்க முழுக்க இந்த உலகத்திலே 33.5 ஆண்டுகள் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். மெய்ப்பொருள் எங்கே இல்லை? காடுகள் கடந்து மலைகள் கடந்து எங்கேயாவது போய் மெய்ப்பொருளை தேடி போய் பார்க்கலான்னா மெய்ப்பொருள் கிடைக்காது. மெய்ப்பொருளை காண வேண்டுமென்றால் பரிசுத்தம் ரொம்ப அவசியம். நம்முடைய பார்வை பரிசுத்தம், நம்முடைய சிந்தை பரிசுத்தம், நம்முடைய பேச்சு பரிசுத்தம், நம்முடைய வாய், நம்முடைய நாவு, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நடை உடை பாவனை எல்லாம் பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் மெய்ப்பொருள் வருவார். பீடி, சிகரெட்டு, கல், சாராயம், ஹான்சு பயல, இந்த உலகத்தில் இருக்கிற போதை வஸ்துக்கள், கஞ்சா எல்லாத்தையும் அடிச்சிடுமா. நான் மகான், நான் பெரிய மகான், நான் கடவுளுடைய பக்தன் என்று சொன்னால் அங்கே கடவுள் வரவே மாட்டார். மெய்ப்பொருளை பார்க்க முடியாது. மெய்ப்பொருளை போல ஒருவன் உங்களுக்கு காட்சியளிப்பான். ஆனால் இயேசுதான் மெய்ப்பொருள். அவரை பார்க்கணும்னா முழுக்க முழுக்க பரிசுத்தம் தேவை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்தம் இருந்தால்தான் அந்த மெய்ப்பொருளை பார்க்க முடியாது. அருமை தேவப்பொருளே, அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கு அவருடைய நீதியின் வழியிலும் நியாயத்திலும் நடத்துகிறேன். நீதியா நடக்கணுமா, நேர்மையா நடக்கணுமா, மெய்ப்பொருளாக இயேசுவிடத்தில் ஓடிவார்கள். நிறைய பேர் இயேசுநாதர் பேரை சொல்லிட்டு அநியாயம் அக்கிரமம் பண்ணலாம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும். இயேசு வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் இருக்கும் பொழுது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் எல்லாம் அன்றைக்கு அவரிடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.